வணக்கம். நான் டாக்டர் கிரண்ராஜ், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், ஷிஃபா ஹாஸ்பிட்டல். பீப்புள் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அவங்களுக்கு ஏற்படுற நெஞ்சு வலியை இன்டைஜஷன், கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டின்னு சொல்லி அவங்களே இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செஸ்ட் பெயினை இக்னோர் பண்ணாமல் எந்த செஸ்ட் பெயின்லாம் கரெக்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹார்ட் அட்டாக் பெயின் எப்படி வரும்னா, நம்ம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது வரும். இந்த அடைப்பு 70% மேலே ஏற்படும் போது நமக்கு சில அறிகுறிகள் ஏற்படும். அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதோ, இல்லை கொஞ்சம் வேகமாக நடக்கும் போதோ, இல்லை படியேறும் போதோ நெஞ்சு வலி ஏற்படும். அந்த வலி எப்படி இருக்கும்னா, யாராவது உங்கள் நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்து அழுத்தம் கொடுத்தா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த வலி வரும்போது நெஞ்சு படபடன்னு வந்து வேர்க்கிறது, மூச்சுடவே கஷ்டப்படுறது, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலி வரும்போது நம்ம வேலையை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிவியராக இருக்கும். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes அந்த பெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது நெசசரி. இது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் 100% அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, இதே மாதிரியான வலி உங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்கும் போதே வரும். அதான் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதோ படுத்திருக்கும் போதோ இதே மாதிரியான வலி ஏற்படும். இந்த வலி 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் டைம் ஆக அந்த வலியோட இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே போகும். ஸோ இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அந்த டைமில் நம்ம நேட்டிவ் மெடிகேஷன் ட்ரை பண்ணி டைமை டிலே பண்ணாமல் உடனே பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணி இசிஜி எடுக்கணும். இசிஜி எடுத்த இசிஜியை பார்த்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லோடிங் டோஸ்ன்னு சொல்லக்கூடிய சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. அது வந்து ஹார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லுவோம். அந்த மாத்திரைகளை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் ஏற்பட்டிருக்க ரத்த குழாய் அடைப்பை மருந்து மூலமாக சரி பண்ணலாமா, இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த ரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணலாமாங்கிறத இருதய டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. தேங்க்யூ.